இன்னைக்கு நீங்க எங்க கூட வந்து பேசினப்போ எனக்கு என்னமோ சொல்றதுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சு. இதுதான்டா அப்பா மக பாசம்ங்கிறது. அது ஒண்ணும் இல்லடா, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்த்திருக்கேன்ல. இல்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தல, அத நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நல்லாயிட்டேன். தினம் உங்க ரெண்டு பேரையும் ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும், அதான் என்னுடைய ஆசை. அங்கிள், சொல்ல மறந்துட்டேன். நேத்து நீங்க என் கனவுல வந்தீங்க தெரியுமா? உன் கனவுல நான் வந்தனா? என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், நான் கனவுல மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்கேன். நீங்க ஏன் எதிரில இருக்கீங்க? எப்படி சல்யூட் பண்றதுன்னா சொல்லி கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு சல்யூட் பண்றேன். நீங்க எதுக்கு என் கனவுல வரணும்? இதெல்லாம் காமெடியா இருக்குல்ல? என் வாழ்க்கை தான்ப்பா காமெடியா இருக்கு. பெத்த தகப்பன் பிள்ளை கனவுல வரதுல என்ன தப்பு இருக்கு? ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதுதான் கனவா வரும். இது ரத்த பாசம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை கௌதம், ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அங்கிள் உனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தார்ல, அது அவங்களுக்கு கனவுல வந்து ஞாபகம் வந்திருக்கும் இல்லை அங்கிள்? ஆமாம்மா. மதி, கௌதம், நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளுங்களா வரணும். என்ன மதி, நீ டாக்டர் ஆகணும். கௌதம், நீ அப்பா மாதிரியே ராணுவத்துல சேர்ந்து ரொம்ப பெரிய அதிகாரி ஆகணும். என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்லம்மா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சே, உங்களை கூட்டு போறதுக்கு ஆள் வர வேண்டிய நேரமாச்சே, இன்னும் ஏன் யாரும் வரல? அம்மா தான் வரேன்னு சொன்னாங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா. இதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, நேத்து மாதிரியே சிவா அங்கிள் இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாரு. இனி டெய்லி எங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க லேட்டா வந்தாலும் நாங்க சிவா அங்கிள் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்போம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. பசங்களா, நீங்க இங்கேயே பேசிட்டு இருங்க, நான் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். இவ்வளோ நாளா எனக்கு ஆறுதலா ஒரு நண்பனா இருந்துட்டு இப்போ எதுக்காக ஒதுங்குறீங்க? ஏன் நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? முதல்ல உங்க கையை நீட்டுங்க. சொல்றேன்ல, நீட்டுங்க. எப்பவும் என்னை பார்த்து இயல்பா பேசுற நீங்க ஏன் நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? எதுக்குங்க உங்களுக்கு இவ்ளோ நடுக்கம்? எதுக்கு என்ன பார்த்தாலே பேசாம இப்படி முகத்தை திருப்பிட்டு நிக்கிறீங்க? இன்னைக்கு நானும் வாசுவும் வீட்டுக்கு வரோம், நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டீங்க.
நான் உங்களுக்கு அவ்வளவு வேண்டாதவள் ஆயிட்டேனா? அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்? எதுக்கு என்ன நீங்க இவ்ளோ அவாய்ட் பண்றீங்க? நீங்க என்கிட்ட பேசாம இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்குள்ள எதையோ ஒண்ணு நான் இழந்த மாதிரி இருக்கு. நிஜமா தாங்க சொல்றேன். உங்ககிட்ட நான் பேசாம இருக்கிறது நான் எதையோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலங்க. அது என்னன்னு தெரிஞ்சோம் நான் ஊமையா இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இப்படி இருக்காதீங்க. எப்பவும் போல சகஜமா பேசுங்க, சாதாரணமா இருங்க. பசங்க கிட்ட எல்லாம் பேசுறீங்க, என்ன மட்டும் எதுக்கு ஒதுக்குறீங்க? நான் நினைக்கிறேன் நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கும்னு. வாசுவ கல்யாணம் பண்ணது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? என்னடா இவ கூடவே நட்பா பழகிட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா? அதான் நீங்க என்கிட்ட பேசாம இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்களேன். எல்லாத்தையும் படபடன்னு பேசுற நீங்க ஏன் இதை மட்டும் நீங்க மூடி மறைக்கிறீங்க? நீங்க மட்டும் இல்ல, அத்தையோட நடவடிக்கையிலயும் நிறைய மாற்றம் இருக்கு. அவங்களும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னா கேக்குறவங்க இப்போ ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா எல்லாம் சிவா பாத்துப்பான்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? எனக்கு பழக்கமானதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அவங்க எல்லாரையும் தெரியும். ஆனா என்கிட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்க வீட்லயே நீங்க தங்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. புடிச்சவங்க எல்லாம் இப்படி விலகி நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதாங்க? என்னோட தவிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியுதா? வாய் பேச முடியாத ஒருத்தன் கண்ட கனவுகளை வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். சொல்றத கொஞ்சம் புரியுற மாதிரியாவது சொல்லுங்களேன். யாருக்கும் எதுவும் புரிய வேண்டாம். இப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்பவும் இருப்போம். அதான் எல்லாருக்கும் நல்லது. ஓ அப்படியா? இருங்க, நீங்களும் அத்தையும் என்கிட்ட பேசாமலே இருங்க. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆனா என்ன நீங்க நல்லா அழ வைக்கிறீங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். நானே உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்க வேணும். வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன்.